கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்படாதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்புடன் அழைக்கிறனால கூட இன்றைய காலகட்டத்தில் உலக மனுஷரை இயேசுவுக்காக பிடிப்பது மிக மிக கடினமாக போய்விட்ட ஒரு காலகட்டத்திற்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்றைய காலத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உபதேசம் பண்ணும்போது இந்த கடினமான உபதேசத்தை யார் ஏற்றுக்கொள்வது, யார் பின்பற்றுவது அப்படி என்று பல பேர் போயிட்டாங்க. ஆனால் வசனம் சொல்லுகிறது அவருக்கு பின்னாக ஆயிரம் ஜனங்கள் அவரை பின்பற்றினார்கள் என்று. ஆனால் இயேசு கிறிஸ்துவை எதற்காக அவர்கள் பின்பற்றினார்கள், ஏன் பின்பற்றினார்கள் என்பதை வசனமே பதிவு செய்கிறது. ஆனால் உண்மையாக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினவர்கள் யார் அப்படி என்ற ஒரு கேள்வியை நாம் கேட்டு பார்த்து கொள்ள வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்து என் பின்னே வாருங்கள் என்ற அழைப்பை ஏன் கொடுக்கிறார்? முதல்ல இயேசு கிறிஸ்து தனக்கென்று சீடர்களை உருவாக்குவதற்கு கொடுத்த அழைப்பை என் பின்னே வாருங்கள் என்ற அழைப்பு எதற்காக? இன்றைக்கு கிறிஸ்தவம் அதை ஏன் மறந்து விட்டது? ஏன் இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் அந்த வசனம் நிறைவேறாமல் போய்விட்டது? அன்றைய காலகட்டத்தில், எழுப்புதல் காலத்தில், சீர்திருத்த காலத்தில் உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினவர்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு அநேகரை பிடித்தார்கள். ஒரே ஒரு வசனத்தை நான் காண்பித்து கொடுத்து அந்த வசனத்தை இன்றைக்கு அதனுடைய ஆழத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஆண்டவர் சொல்கிறாரு, என் பின்ன வாங்கப்பா, உங்களை மனுஷனாக பிடிக்கிறவளாக மாற்றுவேன். இதான் வசனம். அப்போ என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவளாக மாற்றுவேன். ஏற்கனவே ஏதையோ அவர்கள் பிடித்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் மீனை பிடிச்சுன்னு இருந்தாங்க. சீடர்களை அழைக்கும் போது அவங்க மீனை பிடிச்சுன்னு இருந்தாங்க. அதனால் விட்டுட்டு வாங்கப்பா, நான் உங்களை மனுஷனை பிடிக்கிறவங்களாம் மாற்றுவேன்னு சொன்னார். இன்றைக்கு அந்த வசனத்தை நமக்கு பொருத்தி பார்ப்போமானால் நாம் எதையோ பிடித்து கொண்டிருந்தோம். கைகளாலே பிடித்து கொண்டிருந்தோம், கண்களாலே பிடித்து கொண்டிருந்தோம், வாயினாலே பிடித்து கொண்டிருந்தோம், எண்ணத்தினாலே பிடித்து கொண்டிருந்தோம். நாமும் எதையோ இந்த உலகத்திலே அநேக காரியங்களை பிடித்து கொண்டிருந்தோம். ஆண்டவர் சொல்லுகிறார், இவை எல்லாவற்றையும் நீர் விரும்பி நீ பிடித்து கொண்டிருக்கின்ற காரியங்களை விட்டு என் பின்னே வாங்கப்பா அப்படின்னு அழைக்கிறார் நம்மளையும் பார்த்து. அப்போ என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கலாம் ஆக்குவேன் என்று இயேசு சொன்னார் அல்லவா அன்று. அப்போ இயேசுவுக்கு பின் செல்லாத சீடர்களால் மனுஷரை பிடிக்க முடியாது என்பது தான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம். அவர் பின்னால் போனால், அவரை போல நடந்து போனால் மனுஷரை பிடிக்கலாம். ரைட்டா? அப்போ இயேசுவின் பின் செல்லாத இன்றைய காலகட்டத்தில் அது போதகர்களோ விசுவாசிகளோ என்ன பதில் சொல்கிறீங்க? அப்போ சபைக்குள்ளே இவ்வளோ ஆயிரம் ஜனங்க இருக்கிறாங்களே, பல பிரபலமான ஊழியர்கள் பின்னால் 50,000 பேர் 30,000 பேர், பெரிய பெரிய கோபுரங்கள், பெரிய பெரிய கட்டிடங்கள், 500 பேர் 100 பேர் 1000 பேர் 5000 பேர்லாம் கூடுறாங்களே, அப்போ அவங்கெல்லாம் யார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இயேசு கிறிஸ்துனுடைய காலத்திலும் அப்படித்தான் கூடினார்கள். அவர் பின்னால் ஜேன்னு வசனம் சொல்கிறது. ஒரு நெருக்கி கொள்ளத்தக்கதாக ஜனம் இருந்துச்சான். பல கிராமங்கள்லேருந்து பல ஊர்லேருந்து அவரை தேடி வந்தாருங்களாம். ஏன் தேடி வந்தாங்க? அவர் பின்னால் போவதற்கா? அப்போ சிலுவையில் பலியாகும் போது இவங்கெல்லாம் எங்கே இருந்தாங்க? யோசிச்சு பாருங்கள். எனவே பிரியமானவர்களை சுருக்கமாக சொல்லி நிறைவு செய்கிறேன். இயேசுவுக்கு பின் செல்லாத போதகர்களால், விசுவாசிகளால் ஒரு மனிதரை கூட இயேசுவுக்காக பிடிக்க முடியாது. இன்றைய திருச்சபைகளில் இருக்கிற பலர் இயேசுவுக்கு பின்ன போனவர்கள் அல்ல. புரிந்து கொள்வோம் சத்தியத்தை. அதனால தான் பல போதகர்களால் மனுஷரை பிடிக்க முடியல, பல விசுவாசிகளால் மனுஷரை பிடிக்க முடியல, நம்மாலும் சத்தியத்தை போய் வெளியே சொல்ல முடியல. ஏன்னா இன்று சபைக்குள்ளே இருக்கிற அநேகருக்கே சத்தியம் தேவைப்படுகிறது, சுவிசேஷம் தேவைப்படுகிறது. அப்போ பேதுரு இயேசு பின்னால் போனாரா இல்லையா? போனார். அதனால தான் பேதுருவால் அநேக மனிதரை பிடிக்க முடிந்தது. அதற்கு ஒரே ஒரு வசனத்தை உதாரணமாக அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் காண்பித்து கொடுக்குறார். அப்போ பேதுரு பேசுகிறாரு. பேசும்பொழுது நன்றாக கவனிங்க. இதை அவர்கள் கேட்டபோது இருதயத்திலே குத்துண்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இப்போ கேள்வி எழும்புது பாருங்கள், என்ன செய்ய வேண்டும்? அப்போ பேதுரு சொல்கிறாரு, அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒருவருக்கொரு பாவம் மன்னிக்கொண்டு இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளும், அப்போது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். இப்போ மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்கிற காரியம் போய் திருமணத்திற்காக ஞானஸ்தானம், திருச்சபையில் திருமணத்திற்காக ஞானஸ்தானம். ஏன்னா வேற ஒரு பெண்ணையோ வேற ஒரு இதையோ நாம் செய்திருப்போம்
லவ் பண்ணியிருப்போம், காதலிச்சிருப்போம், இல்லை வசதியாக இருக்கலாம், இல்லை வெள்ளையாக இருக்கலாம், இல்லை சிவப்பாக இருக்கலாம், அதனால் படிச்சிருக்கலாம், பட்டம் இருக்கலாம், பணம் இருக்கலாம், எப்படியோ கொண்டு வந்துடணும். அப்போ திருமணத்திற்காக இன்று ஞானஸ்தானம், அடுத்தது பதவி வகிப்பதற்காக ஞானஸ்தானம், இல்லை சபையில் ஆள் சேர்ப்பதற்காக ஞானஸ்தானம். மனம் திரும்ப என்ற ஒரு பெரிய கேள்வி. சரி, வசனத்துக்கு நான் போயிடுறேன். நாம ஆராய்ந்து பார்க்கணும். ஒருவேளை நான் மனம் திரும்பாமல் ஞானஸ்தானம் எடுத்திருந்தேன்னா மன்னிப்பு கேட்டு இப்போ உண்மையாக மனம் திரும்ப வேண்டியது அவசியம். உண்மையாக மனம் திரும்ப வேண்டியது அவசியம். இப்போ பாருங்களேன், பேதுரு பேசிக்கொண்டே வராரு. இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி. என்ன வார்த்தைகள்? இன்னும் அநேக வார்த்தையை பேதுரு அங்கே சாட்சி கூறி, மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள். அப்போ மாறுபாடான சந்ததியை விட்டு விலகுனாதான் ரட்சிப்பு. மாறுபாடான சந்ததியை விட்டு இயேசுவை பின்பற்றினால்தான் ரட்சிப்பு. மாறுபாடான சந்ததியை விட்டு வந்தாதான் நாம் மனுஷனை பிடிக்க முடியும். புரிகிறதா சத்தியம்? இதெல்லாம் நாம் பைபிளை சரியாக படித்தா தான் புரியும். அப்போ ரட்சித்து கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். போதனையே புத்தி தாங்க. ஆனால் இன்றைக்கி புத்தி சொல்லுவது இல்லை. போதனையே புத்தி தான். அப்போஸ்தலருடைய போதனையே புத்தியாக இருந்தது. அப்போஸ்தலருடைய போதனையே. ஆனால் இன்றைக்கி புத்தி சொல்லுவது சபையில் இல்லை. ஏன்னா தானே வந்தோம், போனோம், பாடணும், கொடுத்தோம், காசு, பணம், ஆராதனை, பாட்டு, மியூசிக்கு, கலர் புகை, கலர் லைட்டு, கலர் அலங்காரம், இப்படி ஆகிப்போச்சு. அதுக்கு பிறகு வசனம் சொல்லுகிறது, அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்களாய் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். இப்போ பேதுரு இயேசு கிறிஸ்து பின்னால் போனார், மனுஷரை 3000 பேரை பிடிக்கிறார். சரித்திரத்தில் மார்ட்டின் லூத்தர் காலத்துக்கு முன்னாலேயும் சரி பின்னாலேயும் சரி இன்று வரை பல தேவ மனிதர்கள், சீர்திருத்தவாதிகள் இயேசுக்கு பின்னால் போனாங்க. அலையாய் அநேகரை மனிதரை பிடித்தாங்க. அதனால்தான் பல பட்டணங்கள், ஐரோப்பா தேசங்களில், அமெரிக்கா தேசங்களில் கிளப்புகள் மூடப்பட்டது, சினிமா தேட்டர்கள் மூடப்பட்டது, குடி பாருங்க மூடப்பட்டது, களியாட்டுகள் மூடப்பட்டது. அன்றைய காலத்தில், எழுப்புதல் காலத்தில் பாவத்தை உணர்ந்து அலையாய் ஜனங்க மனம் திரும்பினாங்க. அப்போ இயேசுக்கு பின்னால் போனவர்களால் தான் மனுஷரை பிடிக்க முடிஞ்சுது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் தேதி 15 எத்தனை பேரை பிடிக்க முடியுது உலகத்தில்? கிறிஸ்துவுக்குள்ளே, ஆண்டவருக்குள்ளே எத்தனை பேரை பிடிக்க முடியுது? சில போதங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு நற்செய்தி சொல்கிற வேலை இல்லை, எங்களுக்கு சுவிசேஷம் சொல்கிற வேலை இல்லை, எங்களுக்கு ஆத்மாவை பிடிக்கிற வேலை இல்லை. அப்போ எதுக்கு சபை? எங்கள் ஆண்டவர் சீடர்களை அழைக்கும் போதே இப்படி தாங்க அழைக்கிறார். உங்களை மனுஷனை பிடிக்கிறவங்களாம் மாற்ற போகிறோம் வாங்கப்பான்னு அழைக்கிறார். அதுதான் திருச்சபை. ஆனால் இன்றைக்கு திருச்சபைகளில் இங்கேருந்து அங்கே தாவறாங்க, அங்கேருந்து இங்கே தாவறாங்க. இல்லை பிள்ளை பெற்கிறாங்க, அந்த பிள்ளைக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. இல்லை வேற ஒரு மார்க்கத்துலேருந்து வந்து அந்த ஞானஸ்தானம் செல்லாது, இங்கே ஞானஸ்தானம் எடுக்கணும், அந்த அங்கத்தினர் செல்லாது, இங்கே அங்கத்தினர் ஆகணும். இப்படி தான் நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். ஒழிய புதிய ஆத்துமாக்கள் எங்கே? 80, 70, 60, 90 அந்த ஆண்டுகள்லாம் அநேகர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களே. அப்படிப்பட்ட ஆத்துமாக்களை பிடிக்கிற அறுவடை எங்கே? அதனால தான் ஆண்டவர் சொன்னார், அறுவடை மிகுதி, ஆட்கள் கொஞ்சம். அந்த கொஞ்சம் ஆட்கள், அன்றைக்கு கொஞ்சம் ஆட்கள் தான் இருந்தாங்க இயேசுவை பின்பற்றுவதற்கு. ஆனால் இன்றைக்கு பலர் பேனர் இருக்குது, பாஸ்டர், ரெவரண்ட், டாக்டர் அப்படி என்ற பேனர் இருக்குது. ஆனால் அவர்கள் உண்மையான போதகர்களா, உண்மையான இயேசுவை பின்பற்றுவர்களா என்றால் இல்லை. அதனால்தான் இன்றைக்கு அறுவடை இல்லை. மதத்தை பின்பற்றுவது போல ஒரு காரியத்தை ரசிகர் கூட்டங்க எப்படி ஒரு நடிகரை, ஒரு அரசியல் தலைவர், அந்த மாதிரி ஆகிப்போச்சு இன்றைக்கு. எனவே தயவுசெய்து பிரியமானவர்களே, இயேசுவின் பின்னே செல்வோம், மனிதர்களை இயேசுவுக்காக பிடிப்போம். இயேசுவுக்கு பின்னால் செல்லுகிற போதகரால் மட்டும்தான், விசுவாசிகளால் மட்டும்தான் மனிதர்களை இயேசுவுக்காக பிடிக்க முடியும். ஏன்னா அந்த இயேசுவுக்கு பின்னால் போகிறது என்பது வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை உலகம் பார்க்கணும். அப்படிப்பட்ட போதகருடைய வாழ்க்கையை, விசுவாசருடைய வாழ்க்கையை உலக மக்கள் பார்க்கும்போது, ஐயோ என் மதம் இப்படியாக இருக்கிறதே, ஐயோ நான் வந்த வழி இப்படியாக இருக்கிறதே, ஆனால் கிறிஸ்தவம் இயேசுவினுடைய போதனை இப்படியாக சொல்லுகிறதே, அப்படி என்று அவர்கள் மனம் திரும்பும். அதனால் தான் பொல்லாத சந்ததியை விட்டு வெளியே வாங்கன்னு பேதுருடைய முழக்கம். என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாங்க. இன்றைக்கி உலக மக்கள் நம்மளை பார்த்து கேட்கணும், எப்பா நான் என்ன செய்யணும்பா இயேசுவை பின்பற்றுவதற்கு அப்படி என்று கேட்கணும். அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆண்டவரே
உம்முடைய பிரதானமான அழைப்பு என் பின்னே வாருங்கள். உன் பின்னே நாங்கள் வர, உன் பின்னே வரும்பொழுது அநேக ஆத்துமாக்களை உமக்காக பிடிக்க, அந்த அழைப்பை நாங்கள் நிறைவேற்ற, உன் பின்னே வருவது என்பது உம்மைப் போல வாழ்கின்ற அந்த வாழ்க்கையில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் பூரணத்துக்குள்ளாக கடந்து போக முயற்சி செய்து பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால் நாங்கள் முன்னேறி போக எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மை ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.